வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி காடை மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் சதைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். சதைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம சதைச்சி எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே அதில் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பகுதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தண்டு கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் வேகிற அளவுக்கு சீக்கிரமாக குழையிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சீக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக்காகி வரட்டும். நல்லா குக் ஆயிருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, ஆயிலில் குக் ஆகிற மாதிரி. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் வத்தல் பொடி குறைவாக சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மணம்லாம் போயிருச்சு. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா மசாலாவில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாவுலேயும் தான் நம்ம இந்த காடையை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. காடையுமே நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு சேர்த்துருக்க தண்ணி நமக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி வத்துற மாதிரி பார்த்து நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். மிளகு பொடி சேர்த்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகு பொடி சேர்த்ததுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம சேர்த்துருக்க தண்ணியுமே நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி போதும் அப்படின்னா நம்ம இதுக்கடுத்து நம்ம மல்லி இலை தூவி ஒரு கொஞ்சமாக ஒரு பிரட்டி மூடி வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி இலை சேர்த்ததுமே அதோட மனம் சூப்பராக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.